இந்த சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா 2,23,000 வாக்காளருக்கு மேல 23,000 வாக்காளருக்கு மேல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா ஒன்று இதுக்கு முன்பு பேசிய புரட்சியாளர்கள் எல்லாம் என்ன கூறினார்கள் என்று உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு விஷயம், உங்களது வாக்கு உங்களுடைய உரிமை. அந்த உரிமையை எங்களுக்கு முன்னோர்கள், அதாவது என்னோட தாத்தா, என்னோட பாட்டி, எங்க அப்பா அம்மா வித்ததுனால வந்த நிலை என்ன இன்னைக்கு எப்படி இருக்கும்? நம்மளுக்கு சுதந்திரம் அடைஞ்சு 60 வருஷத்துக்கு மேல ஆச்சு. எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். அதாவது தண்ணீர் இன்னைக்கு விற்பனை பொருளா மாத்திருக்காங்க. அது விற்பனை பொருளா? அன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னோட முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, ஆறுல தண்ணி எடுத்து குடிச்சாங்க. அடுத்த தலைமுறை கிணத்துல தண்ணி குடிச்சிச்சு. அடுத்த தலைமுறை அடிகுழாயில தண்ணி குடிச்சிச்சு. அடுத்த தலைமுறை இப்ப பாட்டில குடிச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்த தலைமுறை ஊசியில குடிக்கிற நிலை வரக்கூடாதுன்னா வர 2026 சட்டமன்ற தேர்தல்ல உங்களுடைய வாக்க விற்காம ஒவ்வொருவரும் அடுத்த தலைமுறை உயிர் வாழ வேண்டும் என நினைத்தால், இந்த தமிழ்நாடு மண் சொர்க்க பூமியாக ஆக்க வேண்டும் என நினைத்தால் உங்கள் வாக்கை விற்கவே கூடாது.